ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ரஜாக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் சேனல். சரி, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பர் ஆன வெயிட் லாஸ் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த வெயிட் லாஸ் டின்னர் ரெசிபில ஹை புரோட்டீன் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல நம்ம உடம்புக்கு தேவையான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. அது போக நம்ம உடம்புக்கு தேவையான 9 வகையான எசென்ஷியல் அமினோ ஆசிடும் இதில் இருக்குது. ஹை இன் டயட்ரி ஃபைபர், இதில் ஃபைபர் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்கள் வெஜிடேரியன் இல்லை வீகன் அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து கம்ப்ளீட் ப்ரோட்டீன் உங்களோட பாடிக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே நிறைஞ்ச ஒரு பெர்ஃபெக்டான வெயிட் லாஸ் டின்னர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த டின்னர் ரெசிபியை நம்ம கீன்வா வச்சு செஞ்சுருக்கோம். கின்வா தானியங்கள் ஃபேமிலியை சேர்ந்தது. இதை மதர் ஆஃப் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இருக்கிற எல்லா தானியங்களை காட்டிலுமே இதில் சத்துக்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இதை ஃபேட் பர்னிங் கிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கப் கின்வாவை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ லஞ்சுக்கோ டின்னருக்கோ நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அதை ஃபேட் பர்னிங் கிரெயின்னே சொல்லுவாங்க. நிறைய பேர் கீன்வாவை கம்பு அப்படி இல்லாட்டினா சிறுதானிய அரிசிகளில் ஒன்று அப்படின்னு சொல்லி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. கின்வா வேறு, சிறுதானிய அரிசிகள் கம்பு இதெல்லாம் வேறு. இது கிரெயின் ஃபேமிலி, அதாவது தானியங்கள் ஃபேமிலிக்குள்ளே தான் வரும். ஆனால் ரெண்டுமே வேறு வேறு. நீங்கள் கின்வா அப்படின்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாட்டினா ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் இங்கெல்லாம் உங்களுக்கு கின்வா கிடைக்குது. இந்தியா கேட் பிராண்டு கின்வா உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்குது. நீங்கள் பிக் பாஸ் 1லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு கின்வாவை ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வர்டைஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆரவ் ஓவியாலாம் கின்வாவை சமைச்சே காமிச்சிருப்பாங்க பிக் பாஸ் 1 சீசனில். நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இன்றைக்கி நம்ம அதை வச்சு தான் நம்ம டின்னர் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்துடலாம். ஹாஃப் கப் குயின்வா எடுத்துக்கிறேன். அதாவது 50 கிராம்ஸ் ஆஃப் குயின்வா எடுத்திருக்கேன். இப்போ நான் ஹாஃப் கப் பாசி பருப்பு ஆட் பண்ணுறேன். ஹாஃப் கப் குயின்வா, ஹாஃப் கப் பாசி பருப்பு. டோட்டலாக இந்த அளவு கிளாஸில் ஒரு கிளாஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் குயின்வா பாசி பருப்பு ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு அதில் நான் தண்ணி ஊற்றி இப்போ ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்குவோம். குயின்வா எப்பயுமே நீங்கள் நல்லா கழுவிடணும். ஏன்னா குயின்வாக்கு மேலே ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் நீங்கள் கழுவ தான் போகும். அது நீங்கள் கழுவும் போதே அது உங்களுக்கு தண்ணியில் வெளில வருது உங்களுக்கு தெரியும். அதனால 5லேருந்து 6 தண்ணி வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டு தண்ணியில் நல்லா அந்த தண்ணி வெள்ளையாக தெரிகிற வரைக்கும் அந்த அளவுக்கு கழுவணும். ஏன்னா குயின்வாவில் கழுவுறது ரொம்பவே முக்கியம். நீங்கள் சரியாக கழுவலை அப்படின்னா நீங்கள் சமைச்சதுக்கு அப்புறம் குயின்வா கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ குயின்வாவில் ரொம்பவே முக்கியமாக அதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் நல்லா கழுவி இருக்கணும். ஃபர்ஸ்ட் குக்கர்ல 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திக்கோங்க. இதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்றேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்றேன். இந்த அளவுக்கு பட்டை எடுத்துட்டு அதை ரெண்டா உடைச்சு இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இதுல ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்றேன். இதுல 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி ஆட் பண்றேன். 3 பல் வெள்ளைப்பூடு ஆட் பண்றேன். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்றேன். இதில் உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 100 கிராம்ஸ் பீன்ஸும் 100 கிராம்ஸ் கேரட்டும் இதை ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக வதக்கினா மட்டும் போதும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இது எல்லாத்தையுமே போட்டு விசில் தான் விட போகிறோம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி ஆட் பண்ணுறேன். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். நம்ம இதில் பருப்போடு சேர்த்து சாப்பிட்றதுனால பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கழுவி ஊற வச்சுருந்தோம்ல குயின்வாவும் பாசி பருப்பும் அந்த இப்போ நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஹிமாலயன் பிங்க் சால்ட் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம பருப்பும் குழிவா எடுத்தனால நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இப்போ இதை அப்படியே நம்ம மூடி போட்டு 5 விசில் விட்டு எடுத்துருவோம். கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது இப்போ 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 5 விசில் வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். விசில் வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ நல்லா விசிலும் அடங்கிருச்சு. இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இது நல்லா வெந்துருச்சு.
பாருங்க நல்லா வந்து வெந்திருக்கு. இதை இப்போ லைட்டாக வந்து கிண்டி விட்டுக்கோங்க. நம்மளோட வெயிட் லாஸ் கினோவா கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், செம சாஃப்டாக இருக்கும். அப்புறம் நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். இந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கு. உங்க வீட்டில் இதை கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாத்தையும் அடுத்த